ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Have a good day, students. இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய யூனிட் 4 பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதுக்குள்ள டீடைலா பார்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கறத ரெண்டு டைப்பா நம்ம பிரிப்போம். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கறத ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்னு வந்து பார்சியல் டிஃபரன்ஷியல். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் அண்ட் பார்சியல் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நம்ம பிரிப்போம். இந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு ஹெட்டிங்கா பிரிச்சிருப்போம். ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல், இன்னொன்று பார்சியல் டிஃபரன்ஷியல். இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, y equal to f of x. இந்த டைப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனுக்கு உட்படும். அதாவது y அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேரியபிள் ஆனது x அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிளை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். yங்கிற வேரியபிள் இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் ஆனது x அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும்தான் பொறுத்து சார்ந்திருக்கும். சரிங்களா? அதாவது எக்ஸுக்கு பதிலாக வேற வேல்யூ நம்ம அசைன் பண்ணலாம், அதனால அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸோட வேல்யூவை நம்ம அசைன் பண்ணலாம், அதனால அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸுக்கு பதிலாக வேற வேல்யூ கொடுக்கறப்ப ஒய்யோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஒய்யோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி மாறும். அதனால ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஒய்ங்கிற டிபெண்டன்ட் வேரியபிள் ஆனது எக்ஸ்ங்கிற ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டுமே சார்ந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு பேரு ஆர்டினரி. அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பேரு ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன். இந்த டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ண முடியும்? எப்போதுமே டிபெண்டன்ட் வேரியபிளை இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். We can differentiate the dependent variable with respect to an independent variable. இது ஆர்டினரியா இருந்தாலும் சரி, பார்சியலா இருந்தாலும் சரி, ஒரே லாஜிக் தான் இங்க. சரிங்களா? சோ அப்போ இந்த y-ய x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதனுடைய கான்வர்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. x வந்து y-ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது உங்களால. சரிங்களா? சோ அப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த y-னோட டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கறத dy by dx அப்படின்னு சொல்லி நோட்டேட் பண்ணுவோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, the differentiation of y with respect to x. The differentiation of y with respect to x. நார்மலா இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் dy by dx சொல்றோம் இல்லையா, நார்மலா இதை எழுதுற அந்த d by dx of y அப்படின்னு சொல்றோம். இந்த d by dx அப்படிங்கிறது ஒரு ஆபரேட்டர். அதாவது என்ன செய்யணும், இந்த d by dx என்ன செய்யணும், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த d by dx ஆபரேட்டர் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்றது? y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. x பொறுத்து yங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. அதான் d by dx of y. இதை சேர்த்தா நம்ம என்ன சொல்றோம், dy by dx அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இதே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் z அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனல் வேரியபிள் ஆனது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சப்போஸ் z equal to f of x, y. z அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த zங்கிற வேரியபிள் x, y அப்படிங்கிற ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்திருக்கும். x ஓட வேல்யூவை நம்ம கொடுக்கலாம், y ஓட வேல்யூ நம்ம மாத்திக்கலாம். x ஓட வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், y ஓட வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேல்யூ தேவைப்படுது அந்த வேல்யூ x and y க்கு பதிலா கொடுக்கலாம். அந்த ரெண்டுக்கு பதிலா வேற வேல்யூ கொடுக்க z ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். z ஓட வேல்யூ ஆனது ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். அப்படி ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஆனது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் ஆனது பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இங்கேயும் அதே தான், நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிளை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இங்க நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த y-யை x பொறுத்து மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா இங்க இந்த z-ஐ x பொறுத்தும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், y-யை பொறுத்தும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த z-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், y-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது, x-ஐ z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, y-யை z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஆனா டிபெண்டன்ட் வேரியபிளை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த z-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், y-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். as well as இந்த x-ஐயும் y-யும் ஒன்ன பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. x-ஐ பொறுத்து y-யை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, y-யை பொறுத்து x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்ப இங்க பாசிபிள் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டு செக்மெண்ட் தான். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, z-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இன்னொன்னு இந்த z-ஐ y-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை தவிர வேற எந்த டிஃபரன்ஷியேஷனும் இங்க பண்ண முடியாது.
சரிங்களா? சோ அப்ப இந்த டிஃபரன்ஷியலை இப்ப எக்ஸை பொறுத்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஒய்யை பொறுத்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப இசட்ங்கிற ஒரே ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு டிஃபரெண்ட் டிஃபரன்ஷியல்ஸ் வருது இல்லையா? அப்ப அது வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டி இந்த டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா டோ பை டோ எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோ பை டோ எக்ஸ், டி பை டிஎக்ஸ் ரெண்டு வந்து வேற வேற ஆபரேட்டர்லாம் கிடையாது. ரெண்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது ஆர்டினரி டிஃபரன்சியேஷன், இது பார்சியல் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இது சிம்பிள் டிஃபர் பண்றமே தவிர, இங்க டி பை டிஎக்ஸ் இங்க டோ பை டோ எக்ஸ் போடுறமே தவிர மற்றபடி டிஃபரன்ஷியல் ப்ரொசீஜர் ஒன்னே ஒண்ணுதான். இங்க எக்ஸ் ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கிடைக்கும், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x தான் கிடைக்கும். வேற வித்தியாசமான எந்த நம்பர் கிடைக்க போறது கிடையாது. எதை இந்த டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? இங்க நான் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் பார்சியல் டிஃபரன்ஷியல், அதாவது இங்க எக்ஸை பொறுத்து மட்டும் நான் பண்ணல, இன்னொரு வேரியபிளை பொறுத்தும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிருக்கேன், டோ பை டோ எக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ டோ பை டோ எக்ஸ் சொல்லி தனி டிஃபரன்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடையாது, டி பை டிஎக்ஸ் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த டோ பை டோ அப்படிங்கிற எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இங்க நான் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஆனது பார்சியல், அதாவது இந்த எக்ஸை பொறுத்து மட்டும் பண்ண போறது இல்ல, இன்னும் சில வேரியபிளை பொறுத்து நான் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கான டோ பை டோ எக்ஸ். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இசட் நம்மளால பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டோ பை டோ ஒய் ஆஃப் இசட், இசட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அதே இசட்டை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதான் ரெண்டு டிஃபரன்ஷியல், ஆர்டினரி டிஃபரன்ஷியல், பார்ஷியல் டிஃபரன்ஷியல். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை கண்டிப்பா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் மட்டும் தான் பண்ண முடியும். மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேரியபிளை பொறுத்தும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால அது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். An equation which involves for differentiation is said to be differential equation. எந்த ஈக்குவேஷன்னா டிஃபரன்சியேஷனுக்கு உட்படுமோ இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி எந்த ஈக்குவேஷன் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நம்ம சொல்றோமோ அந்த ஈக்குவேஷன் எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். And equations which involves themselves for differentiation is said to be the differential equations. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்க போது ஒவ்வொரு வேரியபிளை பொறுத்தும் அந்த ஈக்குவேஷன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அதான் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு இந்த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு இருக்கு. நார்மலாவே எல்லா இதுலயுமே நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வர பேர் ரெண்டு டைப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஒன்னு வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், இன்னொன்னு வந்து நான் ஹோமோஜீனியஸ். ஒன்னு வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், இன்னொன்னு வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜீனியஸ், ஹோமோ ஒன்று, ஒருமை, ஒருமை. ஹோமோஜீனியஸ்னா ஒன்று, ஒருமைன்னு சொல்லலாம். நான் ஹோமோஜீனியஸ்னா ஒருமைத்தன்மை அற்றது. அப்ப ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒருமைத்தன்மை உடையது. ஒருமைத்தன்மை உடையதுன்னா என்ன? நான் எடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நான் ஒரு ஈக்குவேஷன் உருவாக்க போறேன். அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம் என்னது? ஒரு பிளஸ் மைனஸ்க்கு முன்ன பின்ன இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு டேர்ம். ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அல்லது மைனஸுக்கு இப்ப 3x பிளஸ் 4y பிளஸ் 9 அப்படி எழுதணும்னு சொன்னா 3xங்கிறது ஒரு டேர்ம், 4 இப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்க. 3x plus 4y minus 9 equal to 0 அப்படி ஒரு ஈக்குவேஷன் சொன்னா இதுல 3xங்கிறது ஒரு டேர்ம், 4yங்கிறது ஒரு டேர்ம், 9 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். இந்த ஒவ்வொரு டேர்மினுடைய ஆர்டரும் சமமாக இருக்கணும். சமமா இருந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜீனியஸ். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்ம பார்க்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைங்களா? சோ அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஃபரன்சியேஷன் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அந்த எல்லா டிஃபரன்சியேஷனுடைய ஆர்டரும் சமமாக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் டேர்ம்ல 2 டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தேர்ட் டேர்ம்ல 2 டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எத்தனை டேர்ம் இருக்குது அத்தனை டேர்ம்ல 2 டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு மேல டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல மாறிச்சு, இப்ப பாருங்க இங்க 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி டேர்ம் வருது வச்சுக்கோங்க, இங்கேயும் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இங்க டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் வருது, இங்க டி ஸ்கொயர் பை டி ஒய் ஸ்கொயர் வருது. சரிங்களா? இங்க ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரே ஒரு டைம் டி பை டி எக்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் ஹோமோஜீனியஸ். ஏதாச்சும் ஒரு டேர்ம் மற்ற டேர்முக்கு ஈக்குவலா இல்லாம வர ஏதாவது ஒரு டேர்மினுடைய ஆர்டர் மித்த டேர்மினுடைய ஆர்டருக்கு ஈக்குவலா வரலன்னா கூட அது நான் ஹோமோஜீனியஸ். எல்லா டேர்ம்லையும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியல்ஸினுடைய ஆர்டர் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போமா? homogeneous
linear partial differential equations. சரிங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஹெட்டிங். இப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு டேர்ம்லையும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல்ஸினுடைய பவர் வந்து சேமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டேர்ம்லையும் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டேர்ம்லையுமே கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறோம் பாருங்க. an d power dou power n partial difference இல்லையா, dou power n z divided by dou x power n plus a n minus 1 dou power n z divided by dou x power n minus 1 dou y plus a n minus 2 dou power n z divided by dou x power n minus 2 dou y power 2 dou y power 2 plus a n minus 3 dou power n z divided by dou x power n minus 3 dou y power 3 plus etc. plus dou power n z divided by dou y power n equal to some number or constant or variable or function எதனால இருக்கலாம், some function equal to f of x, y. இந்த ஃபார்முலா இருக்கிறதுக்கு பேரு homogeneous linear differential equation. சோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல zங்கிற ஃபங்க்ஷனை x பொறுத்து n டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப மேலேயும் பவர் n இருக்கும், கீழேயும் பவர் n இருக்கும், n டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இங்க மொத்தம் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது, n டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. செகண்ட் டைம்ல பாருங்க, அதே z x பொறுத்து n மைனஸ் 1 டைமும் y பொறுத்து ஒரு டைம் பண்றா. மொத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு ஆச்சு, n டைம்ஸ் ஆச்சா. x பொறுத்து n மைனஸ் 1 டைம், y பொறுத்து ஒரு டைம். அப்ப மொத்தத்துல எத்தனை டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு, n டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு. அப்ப மொத்தத்துல n டிஃபரன்ஷியல். அப்ப செகண்ட் டேர்ம்ல n டிஃபரன்ஷியல். தேர்ட் டைம் பாருங்க, x பொறுத்து n மைனஸ் 2 டைம்ஸ் பண்றேன், y பொறுத்து ஒரு 2 டைம் பண்றேன். அப்ப மொத்த டிஃபரன்ஷியல் என்ன ஆச்சு, அதே n டைம்ஸ் டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபோர்த் டைம் x பொறுத்து n மைனஸ் 3 டைம், y பொறுத்து 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இதுவும் என்ன ஆச்சு, எனக்கு n மொத்தத்துல n டைம்ஸ் டிஃபரன்ஷியல் ஆச்சு. கடைசி டைம் பாருங்க, y பொறுத்து மட்டுமே n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லயும் டிஃபரன்ஷியலோட ஆர்டர் வந்து n தான். n n n n n சமமா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், இது கான்ஸ்டன்டா இருக்கலாம் அல்லது வேரியபிள் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம்லயும் டிஃபரன்ஷியல்ஸ்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். an minus 1 an minus 2 இந்த மாதிரி ஒரு கோஎஃபிஷியன்ட். சில சமயங்கள் அது 1 அப்படிங்கிற நம்பரா இருக்கும், அதனால போட்டிருக்க மாட்டாங்க. சில இடங்களில் ஒரு நம்பர் 5 3 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரா இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் ஜென்ரலா ஒரு ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இந்த அமைப்பு தான் இருக்கணும். சரிங்களா? சோ இந்த அமைப்பை மறந்துடாம மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? சரிங்களா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் ஆனது ஜெனரல் சொல்யூஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து ஜெனரல் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த ஜெனரல் சொல்யூஷன் ஆனது ரெண்டு டேர்மை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெண்டு டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். என்னன்னா, முதல் டேர்ம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். First one is complementary function plus second one is particular integral. சரிங்களா? அப்போ ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன் ஆனது ரெண்டு டேர்மை வந்து கண்டெயின் பண்ணுவோம். அதுல ஒன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பர்டிகுலர் இன்டெகிரல். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பர்டிகுலர் இன்டெகிரல் பாசிபிளான்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டையும் பிளஸ் போட்டு ஆட் பண்ணி எழுதிட்டா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் போட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஜெனரல் சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இதை சாதாரணமா CF அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் இன்டெகிரல் அப்படிங்கறத PI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.
சரிங்களா? சோ இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நமக்கு ரெண்டு கேசஸா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு ஈக்குவேஷனா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா அந்த ஈக்குவேஷன் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் நம்ம படிச்சிருப்போம். சோ அதனால நமக்கு அதை பத்தி டீடைலா சொல்ல வேண்டாம். சோ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்மளால சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் கண்டுபிடிக்கிற ரூட்ஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா, all the roots are distinct, எல்லாமே வேறுபட்டதாக இருந்துச்சு. அதாவது நான் எடுத்துக்கல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு n டிஃபரண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். இந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒரு n டிஃபரண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். அந்த n ரூட்ஸ் கிடைக்கும் எனக்கு, சரிங்களா? அந்த n ரூட்ஸும் டிஸ்டிங்க்டா இருந்தா வேற வேற நம்பர் ஆரம்பிச்சிடும், எல்லாமே வேற வேற நம்பர். சப்போஸ் முதல்ல கிடைச்ச நம்பர் வந்து m1, ரெண்டாவது கிடைச்ச நம்பர் வந்து m2, அடுத்து மூணாவது கிடைச்ச நம்பர் m3 எக்ஸெட்ரா. இப்படி ஒரு n ரூட்ஸ் mn கிடைச்சிருக்கு. இதுல எதுவுமே ஈக்குவல் கிடையாது. m1 m2 ஈக்குவல் கிடையாது, m2 m3 ஈக்குவல் கிடையாது, m3 m4 ஈக்குவல் கிடையாது, mn -1 mn ஈக்குவல் கிடையாது, எதுவுமே ஈக்குவல் கிடையாது, எந்த ரூட்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து கேசஸ், இங்க CF காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல கிடைக்கக்கூடிய எல்லா ரூட்டுமே டிஸ்டிங்க்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது எத்தனை ரூட் டிஸ்டிங்க்டா இருக்கோ அந்த ரூட்ஸ் அப்புறம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f1 of y plus m1x plus f2 of y plus m2x plus f3 of y plus m3x plus etc plus fn of y plus mnx. பெருசா ஒண்ணு இல்ல, எல்லாத்துலயும் பாருங்க y plus m1 y plus m2 y plus m3 y plus m1. இந்த ரூட்ஸ் இருக்குல்ல, டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட்ஸ் பூரா y க்கு அப்புறம் எழுதி அதை ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப f1 of y plus m1x plus f2 of y plus m2x plus f3 of y plus m3x etc fn of y plus mnx. எத்தனை ரூட் டிஸ்டிங்க்டா இருக்கோ அத்தனை ரூட்டுக்கு இந்த மாதிரி எழுதிக்கணும். அத்தனை ரூட்டுக்கு தனித்தனி டேம், ஒவ்வொரு ரூட்டுக்கும் தனித்தனி டேம். m1 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், m2 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், m3 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், mn ரூட்டுக்கு ஒரு தனி டேம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி டேம் வச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். சிம்பிளா முடிச்சிடலாம். அப்ப நீங்க சிம்பிளி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ்ல எத்தனை என்ன டிஸ்டிங்க்டா இருக்கோ அத்தனை இடத்துக்கு இந்த மாதிரி தனித்தனி டேமா நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் டேம், all the roots are equal. All the roots are equal. எல்லா ரூட்டுமே ஈக்குவல். அதாவது m1 m2 ஈக்குவல், m2 ஈக்குவல் டு m3 ஈக்குவல் டு எட்ஸெட்ரா ஈக்குவல் டு mn. கிடைச்ச எல்லா ரூட்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னா அந்த ரூட்டை பூரா நான் மொத்தத்துல m அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு சே m. இதை பூரா நான் m அப்படின்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே நம்பர் தானே. முதல்ல கிடைச்ச ரூட்டு, ரெண்டாவது கிடைச்ச ரூட்டு, மூணாவது எல்லா ரூட்டுமே ஒரே நம்பர் தான். அப்ப அந்த நம்பரை நான் m அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்தேன்னு சொன்னா இப்ப பெருசா ஒண்ணும் கிடையாது. இங்க நம்ம f1 f2 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் f1 of y plus இங்க m1 x போட்டோம் இல்லையா, இங்க வெறும் mx, அவ்வளவுதான். இது முதல் ரூட்டுக்கு இந்த m1க்கு பதிலா mx போட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ரூட் m2 எழுதணும் இல்லையா, m2க்கு பதிலா ஒரு x into f2 of y plus mx. இங்க m2 m தான், m2க்கு பதிலா m தான் போட போறோம். பெருசா உள்ள இங்க எழுதணும், இதே மாதிரி எழுதிக்கிட்டு ஒவ்வொரு டைம்லயும் ஒரு x-னுடைய அடுக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். மூணாவது டைம் என்ன ஆகும் அப்படின்னா x ஸ்கொயர் f3 of y plus mx. நாலாவது டைம் என்ன ஆகும்? x கியூப் f4 of y plus mx plus etc plus x பவர்
இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க எக்ஸ் கிடையாது, செகண்ட் டேர்ம்ல தான் எக்ஸ் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர். அப்போ nth டேர்ம்ல எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இருக்கும். fn ஆஃப் ஒய் பிளஸ் mx. இந்த f க்குள்ள வர்றது பூராமே y பிளஸ் mx தான் எல்லா இதுலயுமே. ஆனா வெளியில f1 f2 f3 f4 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு டேர்ம்லயும் ஒரு x னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். முதல் டேர்ம்ல x கிடையாது, ரெண்டாவது டேர்ம்ல ஒரு x, மூணாவது டேர்ம்ல x ஸ்கொயர், நாலாவது டேர்ம்ல x கியூப் எக்ஸெட்ரா, nth டேர்ம்ல x பவர் n மைனஸ் 1. அப்போ ஒவ்வொரு டேர்ம்லயும் ஒரு x னுடைய பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். சோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டு கேசஸ் தான். நான் எதுக்கு இந்த ஆல் ரூட்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாத்துக்குமே தெரியணுங்கிறக்காண்டி எழுதியிருக்கேன். சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப எத்தனை ரூட் டிஸ்டிங்டா இருக்கோ அத்தனை ரூட்டுக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கும். எத்தனை ரூட் வந்து ஈக்குவலா இருக்கோ அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு இந்த பேட்டர்ல மாத்தி எழுதிக்கணும். நம்ம இவ்வளவுதான். சரிங்களா? சோ அப்போ ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் கேசஸ். இந்த ரெண்டு டிஃபரெண்ட் கேசஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓகேப்பா, இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுல கூட டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.